நிறைய பேருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். மெயினா சவுத் இந்தியன்ஸ்க்கு. சிலர் சொல்லுவாங்க பிரியாணின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபாடு இருக்கும். நான் வந்து ஒரு யங் கேர்ள் இருந்தப்ப எனக்கு மெகந்தி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். மருதாணி வைக்கிறது. மருதாணி அரைச்சோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அப்பெல்லாம் மிக்ஸி கிடையாது. அம்மியில அரைக்க தான் செய்யணும். பக்கத்து வீடுல, அக்கம் பக்கத்து வீடுகள்ல வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஸோ வித்துட்டு வருவாங்க. இந்த தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, மருதாணி வித்துட்டு வருவாங்க. இலை மட்டும். ஸோ வாங்கி அதை வந்து அரைப்போம் வீட்ல. ஒரு அளவுக்கு தான் அரைக்க முடியும். வீட்ல எல்லாருக்குமே வைக்கணும். ஆனா எனக்கு வந்து ஐ வுட் ஆல்வேஸ் லைக் டு கெட் அ மேஜர் ஷேர். அப்போ எங்க அம்மா கேட்பாங்க, என்ன செய்வ? இவ்ளோ வச்சுட்டு என்ன செய்வ? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எல்லா இடத்துலயும் வைப்பேன். மீதி இருந்தா என்ன செய்வ? மீதி இருந்தா சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு பிடிக்கும். அப்போ நான் சொல்றது என்னன்னா, மீதி இருந்தா நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது ஆக்சுவலா. இது உண்மை கிடையாது. நம்ம சாப்பிட போறது இல்ல. ஆனா கூட சொல்றது எப்படி சொல்றோம்? மீதி இருந்தா நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு சிலர் எந்த நேரமும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு வந்து 1008 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா 1008 வேலை இருக்காது. நிறைய வேலை இருக்கு அப்படின்றத அவங்க மீன் பண்றது என்னன்னா, எனக்கு 1008 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப படுத்தேன்னா ஒரு மாசத்துக்கு தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, அதாவது உண்மையை அப்படியே சொல்லாம கொஞ்சம் மிகைப்படுத்தி, கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி, கொஞ்சம் அதிகமா இஃபெக்ட் வர்றதுக்காக சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணின்னு பேப்பர்ல எழுதினாலே நான் சாப்பிட்டுருவேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். மெகந்தி மருதாணியை சாப்பிட்டுருவேன்னு சொன்னேன். ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்க மனசுல பதிகிற மாதிரி இம்பாட்டிக்கா இன்னும் எஃபெக்டிவா நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண விஷயத்த எனக்கு பிரியாணி பிடிக்கும், ஐ லைக் பிரியாணி, அதை நம்ம சொல்றதுக்கு நான் பேப்பரை கூட தின்றுவேன் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னோம்னா அது வந்து எம்பாட்டிக்கா சொல்றது. இன்னும் மிகைப்படுத்தி கூறுறது. யாரும் பேப்பர் சாப்பிட போறது இல்லை, ஆனா கூட மிகைப்படுத்தி சொல்றது. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அ ஹைப்பர்போல். ஐ ஹாவ் அ மில்லியன் திங்ஸ் டு டூ அப்படின்னு சொல்லுவோம். We don't have million things to do in a single day. Lot of things வேற, but I have a million things to do அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸாஜரேஷன். ஸோ இப்படி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது வந்து ஹைப்பர்போல். Hope you understand.